வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து நீதித்துறை. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசனா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்திய நீதித்துறை வந்து எப்படி இருக்கு, இந்தியாவில் நீதித்துறை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெசன்ல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீதித்துறையின் உயர்வே அரசாங்கத்தின் உயர்வை காட்டும் அளவீடு. சோ இந்தியா வந்து ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறையை வந்து கொண்டிருக்கு. ஸோ நம்மளோட நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பு. ஃபர்ஸ்ட் சட்டம்னா என்ன, நீதித்துறைனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சட்டம் அப்படிங்கிறது விதிகளின் அமைப்பு. ஓகேங்களா, ஒரு அரசாங்கத்தாலோ இல்ல நிறுவனத்தாலோ விதிக்கப்படக்கூடிய விதிகளோட அமைப்பை தான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்றோம். நீதித்துறை வந்து அந்த விதிகளின் அடிப்படையில நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களோட அமைப்பை தான் நீதித்துறை அப்படின்னு சொல்றோம். ஸோ பண்டைய இந்தியாவுல நீதித்துறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நீதி அப்படிங்கிற கருத்து வந்து சமயத்தோட தொடர்புடையதா இருந்தது. ரொம்ப நூல்கள் வந்து இருந்தது இதுக்காகவே. அது வந்து ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மிருதிகள் வந்து தனி மனிதனோட சமூக கட்டமைப்புகளை வந்து வரையறை பண்ணுச்சு. எடுத்துக்காட்டு வந்து மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, அப்புறம் யக்ஞவல்ய ஸ்மிருதி, இதெல்லாமே வந்து அந்த விதிகளை கொண்ட நூல்கள். அதே மாதிரி கணங்களோட குடியரசுகள்ல வந்து தங்களுக்குன்னு தனியா ஒரு சட்ட அமைப்பு இருந்தது. அதை வந்து குலிகா அப்படின்னு சொன்னாங்க. சோ குலிகா அப்படிங்கிற நீதிமன்றத்தை வந்து வச்சிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி வஜிக்கல் அப்படின்னு சொல்றவங்க வந்து குற்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக 8 குலிகாக்களை கொண்ட வாரியத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இடைக்கால இந்தியாவுல நீதித்துறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, துக்ளக் ஆட்சி காலத்துல, அதாவது டெல்லி சுல்தான்களோட காலத்துல நீதித்துறை வந்து நடைமுறை சட்டங்கள் வந்து தொகுக்கப்பட்டது. இது வந்து பைகா-இ-ஃபெரசாகி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த சட்டம் வந்து பல்வேறு விவகாரங்கள் சட்டத்துல மற்றும் நடைமுறை விவரங்களை வந்து வழங்கிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைகா-இ-ஃபெரசாகி அப்படிங்கிறது வந்து அரபு மொழியில எழுதப்பட்டு அதுக்கப்புறமா பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. அவுரங்கசீப் காலத்துல 1670ஆம் ஆண்டு ஃபத்வா-இ-ஆலம்கீர் அப்படிங்கிற சட்ட தொகுப்பு வந்து மாற்றியமைக்கப்பட்டது. அடுத்து நவீன இந்தியாவுல நீதித்துறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நீதித்துறையை வந்து நவீன இந்தியாவுல அறிமுகப்படுத்துறது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான். சோ அவங்க வந்து 3 இடங்கள்ல, மதராஸ், பம்பாய், கல்கத்தா, இந்த 3 இடங்கள்ல மேயர் நீதிமன்றங்களை அமைச்சாங்க. சோ அது வந்து எப்போன்னு பார்த்துட்டோம்னா 1726ஆம் ஆண்டு சாசன சட்டத்தின் கீழே இந்த 3 இடத்துலயும் மேயர் நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து ஒழுங்குமுறை சட்டம் 1773 கீழே உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. சோ உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 கீழே தான். ஸோ ஃபர்ஸ்ட் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில தான் இந்த உச்ச நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில நிறுவப்பட்டது. அதோட நீதிபதி யாருன்னா சர் எலிஜா இம்வே அப்படிங்கிறவர் வந்து அந்த நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா நியமிக்கப்பட்டாரு. அடுத்து 1801லயும் 1824ஆம் ஆண்டுகள்லயும் மதராஸ் மற்றும் பம்பாய் இந்த 2 இடங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள் வந்து நிறுவப்பட்டது. 1862ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றங்கள் வந்து இந்த மேல சொல்லியிருக்க 3 இடங்கள்ல நிறுவப்படுற வரையில இந்த நீதிமன்றங்கள் வந்து உச்ச நீதிமன்றங்களாவே செயல்பட்டுச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து உச்ச நீதிமன்றமா இருந்து அதுக்கப்புறம் 1862க்கு அப்புறம் தான் அது வந்து உயர் நீதிமன்றங்களா மாத்தினாங்க. சரிங்களா, சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும், குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சார். சோ இதுல வந்து 3 பேர் வரும். அந்த 3 பேரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து உரிமையியல் வழக்கையும் குற்றவியல் வழக்கையும் ஊரக பகுதியில தீர்க்கிறதுக்காக ஏற்படுத்தினாரு. அந்த நீதிமன்றங்களோட மேல்முறையீட்டை விசாரிக்கிறதுக்காக சதர் திவானி அதாலத், அதாவது குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். சதர் நிசாமத் அதாலத், அதாவது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அர்த்தம். இந்த 2 நீதிமன்றமே வந்து பார்த்துட்டோம்னா மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஓகேங்களா, இது வந்து அமைக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் வந்தவர் தான் காரன்வாலிஸ் பிரபு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறைகளை மறுசீரமைச்சார். சோ ஆரம்பிச்சு வச்சது கிடையாது, மறுசீரமைச்சவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. சோ இவரோட ஆட்சி காலத்துல வந்து மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் வந்து நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிபாத் மற்றும் பாட்னா இந்த இடங்கள்ல மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து வில்லியம் பெண்டிங்கோட ஆட்சி காலத்துல இந்த 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றமும் நீக்கப்பட்டது. சோ மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அமைச்சது வந்து காரன்வாலிஸ், மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நீக்கினது வந்து வில்லியம் பெண்டிங். அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கல்கத்தால ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க இல்லையா வில்லியம் கோட்டையில, அந்த உச்ச நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றமா மாறுச்சு. சோ இப்ப வந்து அந்த கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் நாட்டோட மிக பழமையான உயர் நீதிமன்றமா இருக்கு. இது வந்து 1862ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதே சமயம் அலகாபாத்ல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் வந்து நாட்டோட மிகப்பெரிய நீதிமன்றமா இருக்கு. சோ மிக பழமையான நீதிமன்றம் வந்து கல்கத்தா உயர் நீதிமன்றம், மிகப்பெரிய நீதிமன்றம் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றம். இதை வந்து ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் 2 அமைச்சார் இல்லையா வில்லியம் பெண்டிங், அது என்னன்னா சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிஷாமத் அதாலத். இந்த ரெண்டுமே வந்து அலகாபாத்ல தான் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மெக்காலே என்பவரால சட்ட ஆணையம் வந்து ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்ட ஆணையத்தோட அடிப்படையில 1859ஆம் ஆண்டு உரிமையியல் நடைமுறை சட்டம், 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம், அப்புறம் 1861ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த 3 சட்டமும் உருவாக்கப்பட்டது. சோ இந்த சட்டங்கள் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கறத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருக்குல்ல, இந்த அரசு சட்டம் தான் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்க வழிவகை செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 1949ஆம் ஆண்டு வந்து பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் கீழே இந்த பிரிவு கவுன்சில் நீதி வரையறை வந்து நீக்கப்பட்டுச்சு. இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து 1950 ஜனவரி 28ஆம் நாள் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து நீதித்துறை மற்றும் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு இந்த ஹெட்டிங் கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்திய நீதித்துறை வந்து நமக்கு தெரியும் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்து இந்தியர்களுக்குன்னு தனியா ஒரு சட்டமோ நீதிமன்றமோ கிடையாது. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு சுதந்திரமான நீதி வழங்கக்கூடிய நீதித்துறை வந்து வேணும், அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் வந்து பண்ணாங்க. நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 145 படி 1966ஆம் ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் வந்து உச்ச நீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தோட 4வது அத்தியாயம், அதாவது 4வது பகுதியில வந்து பகுதி 5 வந்து யூனியன், ஓகேங்களா, அந்த பகுதி 5ன் படி ஒன்றிய நீதித்துறை அப்படிங்கிற பெயர்லயும், அத்தியாயம் 6ல பகுதி 6ன் படி மாநிலம், அதாவது துணை நீதிமன்றங்கள் அப்படிங்கிற பெயர்லயும் நீதிமன்றங்கள் நிறுவ வழிவகை செஞ்சது. சட்டப்பிரிவு 124ல இருந்து 147 வரையிலான சட்டப்பிரிவுகள் வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை பத்தி நமக்கு தெளிவுபடுத்துது. சோ இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 124ல இருந்து 147 வரைக்கும். சோ இதுதான் நம்மளோட நீதித்துறையோட அமைப்பு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட உச்ச நீதிமன்றம், இதுதான் வந்து அதாவது ஹையஸ்ட்ல இருக்கக்கூடியது. இதோட முடிவுகள் வந்து எல்லா நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்தும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து இடமாற்றம் இவங்கனால செய்ய முடியும். அதே மாதிரி எந்த ஒரு நீதிமன்றத்தோட வழக்குகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். வழக்குகளை ஒரு உயர் நீதிமன்றத்தில இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றவும் முடியும். இவங்களுக்கு கீழே இருக்கிறது தான் உயர் நீதிமன்றம். சோ இந்த உயர் நீதிமன்றத்தோட வேலை என்ன அப்படின்னா கீழ் நீதிமன்றத்தில இருந்து வரக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும், அடிப்படை உரிமைகள் பெறுவதற்கான நீதி பேராணைகளை வழங்கும். உச்ச நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வழங்கும், ஓகேங்களா. உச்ச நீதிமன்றம் வந்து சட்டப்பிரிவு 32ன் படி நீதி பேராணைகளை வழங்கும். உயர் நீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில நீதி பேராணைகளை வழங்கும் அப்படின்னு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மாநிலத்துல எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கும்,
கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் அப்புறம் கட்டுப்படுத்தும். இதுக்கு கீழே பார்த்துட்டோம்னா மாவட்ட நீதிமன்றம். ஸோ எல்லா மாவட்ட எல்லைக்குள்ளும் இருக்கக்கூடிய வழக்குகளை கையாளக்கூடியதுதான் இந்த மாவட்ட நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை இது விசாரிக்கும். கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிக்குது. அடுத்து இறுதி நிலையில இருக்கக்கூடியது வந்து துணை நீதிமன்றங்கள். இது வந்து உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும். ஸோ இந்த நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதுதான். அடுத்த பாயிண்ட்ஸ், ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கருத்தை முதல்ல முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா மாண்டெஸ்கியூ. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி. ஓகேங்களா? சோ சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இந்த மூணுமே வந்து அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை வந்து இவர் சொல்லியிருந்தார். அதாவது அதிகார பகிர்வு கோட்பாட்டுல இவர் வந்து சொல்லியிருந்தார். அடுத்து ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். மாவட்ட நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா மாவட்ட அளவுல சிவில் வழக்குகளை வந்து விசாரிக்கும். அமர்வு நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்களை தான் நம்ம அமர்வு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்றோம். பஞ்சாயத்து நீதிமன்றங்கள்னா என்னன்னா கிராம அளவுல உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை இது விசாரிக்கும். வருவாய் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது வந்து நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை வந்து விசாரிக்கும். நில வருவாயை நிர்ணயம் செஞ்சு நில உரிமையாளர்களிடமிருந்து அதனை வசூலிக்கிறது வந்து வருவாய் நீதிமன்றங்கள் தான். அடுத்து லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு இதுக்கு பேரு. இது எதுக்காக அப்படின்னா விரைவான நீதியை வழங்குறதுக்காக லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டது. இதுல யார் இருப்பாங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஒரு சமூக பணியாளர் அப்புறம் ஒரு வழக்கறிஞர், இந்த 3 பேரும் வந்து இதுல இருப்பாங்க. முதல் லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜீனாகத் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற என்ன நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா விரைவு நீதிமன்றங்கள். இது வந்து 2000ல ஆரம்பிக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னா நீண்ட காலமா நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிச்சு சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த விரைவு நீதிமன்றங்களோட நோக்கம். அடுத்து தொலைதூர சட்ட முன்னெடுப்பு. இது என்னன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து சட்ட உதவி சேவைகள் வழங்குறதுக்காக சட்ட மற்றும் நீதி அமைச்சகமும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தோட கூட்டு முயற்சியில தான் இந்த தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து காணொளி கலந்துரையாடல் மூலமா வழக்கறிஞர்களிடமிருந்து மக்கள் வந்து சட்ட ஆலோசனை வந்து பெற முடியும். அடுத்து குடும்ப நீதிமன்றங்கள். இது வந்து குடும்பங்கள் தொடர்பான விவகாரங்களை கையாளுது. உரிமையியல் நீதிமன்றமாகவும் அது வந்து செயல்படுது. நடமாடும் நீதிமன்றங்கள், மொபைல் கோர்ட், இதோட வேலை என்னன்னா கிராமப்புற மக்களுக்கான இடர்களை தீர்க்கக்கூடியது. அதே மாதிரி கிராமப்புற மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி அவங்களோட செலவை குறைச்சு நீதியை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நடமாடும் நீதிமன்றங்கள். அடுத்து நீதிமன்றங்கள், கோர்ட் அப்படிங்கிறது. இந்த நீதிமன்றங்கள் திட்டம் வந்து 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின்படி அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மயமாக்கப்பட்டதா இருக்கு. நீதித்துறை சேவை மையம் நீதிமன்றத்தோட ஒரு முக்கிய பகுதியா கருதப்படுது. இப்போ நீதித்துறையோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா தகராறுகளை தீர்வு செய்யணும், நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம், அப்புறம் சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். ஃபர்ஸ்ட் தகராறுகளை தீர்வு செய்தல் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, சோ இந்த நீதிமன்ற அமைப்பு வந்து எதுக்கெல்லாம் தீர்வு வழங்கும் அப்படின்னா குடிமக்களுக்கு இடையான தகராறு, அப்புறம் குடிமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையான தகராறு, 2 மாநில அரசாங்கங்களுக்கு இடையான தகராறு, அப்புறம் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையான தகராறு, இது எல்லாத்தையுமே வந்து தீர்வு காணுதல் தான் நீதித்துறையோட வேலை. அடுத்து நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு சட்ட திருத்தமோ இல்ல ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வந்து சட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீதித்துறை வந்து நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அடுத்து சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப ஒரு குடிமகனுக்கு வந்து தன் அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டதா அவங்க நம்பினாங்கன்னா அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தையோ இல்ல உயர் நீதிமன்றத்தையோ அணுகி தன்னோட உரிமையை பெறதுக்கு போராடலாம். அடுத்து தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் NALSA. இது வந்து
1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. சோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இது இந்தியாவோட மிக உயர்ந்த நீதிமன்றமா கருதப்படுது. சோ இது அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலனாகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதன்மை அதிகார வரம்பு. இந்த முதன்மை அதிகார வரம்புக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், சரிங்களா, முதன்முறையாக தொடுக்கப்படக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரமும் இதுக்கு இருக்கு. இதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், இது எல்லாமே முதன்மை அதிகார வரம்புக்குள்ள வரும். மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்னு என்னன்னா, இப்ப ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போலாம். அதுக்கு உச்ச நீதிமன்றம் சான்று வழங்கியிருக்கணும். என்னன்னா இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு தகுதியானதுதான் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சான்று வழங்கினாதான் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ண முடியும். அடுத்து ஆலோசனை அதிகார வரம்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு சட்டப்பிரிவுல இல்லாத ஒரு சட்ட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஆலோசனை வழங்கலாம். அடுத்து நீதி பேராணை அதிகார வரம்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் சட்டப்பிரிவு 32 படி நீதி பேராணையை வழங்கும். உயர் நீதிமன்றம் சட்டப்பிரிவு 226 படி நீதி பேராணையை வழங்கும். அடுத்து ஆவண நீதிமன்றம். ஆவண நீதிமன்றம்னு எதுக்கு சொல்றோம்னா, எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் அந்த வழக்கோட முடிவுகளை இது பராமரிக்குது, பதிவுகளை பராமரிக்குது. எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல இதே மாதிரி வேற ஒரு வழக்கு வரும்போது அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கும். அடுத்து சிறப்பு அதிகாரங்கள்னு பார்க்கும்போது இது கீழ் நீதிமன்றங்களோட செயல்பாட்டை கண்காணிக்குது. அடுத்து உயர் நீதிமன்றம். சோ உயர் நீதிமன்றம் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கு. ஆனா ஒரு உயர் நீதிமன்றம் 2-3 பகுதிகளுக்கு பொதுவான நீதிமன்றமா இருக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர், இந்த 3 பகுதிக்கும் பொதுவான நீதிமன்றம் சண்டிகர்ல தான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கும் போலவே இதுக்கும் அதிகார வரம்புகள் இருக்கு. முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, நீதி பேராணை வழங்கும் அதிகார வரம்பு, இது எல்லாமே உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கு. அடுத்து நீதித்துறையோட சுதந்திரமான மற்றும் நடுநிலை செயல்பாடு. சோ இது இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகள்ல நீதித்துறை அப்படிங்கிறது குடிமக்களோட உரிமைகளோட பாதுகாவலனா இருக்கணும். இந்த நீதித்துறையில நீதியரசரா இருக்கிறவங்க யாரோட முடிவுக்கும் கட்டுப்பட்டவரா இருக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீதித்துறையோட சுதந்திரம் நீதிபதிகள் பாரபட்சமற்ற முறையில சுதந்திரமா செயல்படுவதை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப உரிமையியல் சட்டங்கள்னா என்ன, குற்றவியல் சட்டங்கள்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். உரிமையியல் சட்டங்கள் அப்படிங்கிறது பணம், சொத்து, சமூக பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உரிமையியல் சட்டங்களுக்கு கீழே வரும், சரிங்களா. இந்த நிலம் தொடர்பான பிரச்சனை, வாடகை, திருமணம், இதெல்லாமே உரிமையியல் சட்டங்கள். குற்றவியல் அப்படிங்கிறது திருட்டு, கொலை, அப்புறம் பெண்களை துன்புறுத்துதல், இந்த தவறுகள் எல்லாமே குற்றவியல் சட்டங்களுக்கு கீழே வரும். உரிமையியல் நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்டவர்களால ஒரு புகார் தாக்கல் செய்யப்படும். ஆனா குற்றவியலை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க. எஃப்ஐஆர் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு பெயர். அடுத்து உரிமையியல் சட்டங்கள் பெரும்பாலும் தண்டனைகள் பணம் செலுத்து, ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா குற்றவியல் சட்டத்துல அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா அந்த தப்பு பண்ணவர் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து பொதுநல வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா, நாட்டுள்ள ஏதாவது ஒரு சமூக சம்பந்தப்பட்ட மாதிரியோ இல்ல சமய உரிமைகள், மாசுபாடு, சாலை பாதுகாப்பு, மனித உரிமை மீறல், இந்த மாதிரி பொதுவான விஷயத்துக்காக யாரு வேணாலும் உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ அணுகி நம்ம பொதுநல வழக்கு தொடர்க்க முடியும். சோ இது இது எப்படின்னா எஃப்ஐஆர் அந்த மாதிரி எல்லாம் தேவை கிடையாது. இந்த தொடர்பான புகார்களை ஒரு எழுதப்பட்ட கடிதத்தின் மூலமா வழக்கினை பதிவு பண்ணலாம்.
பொதுநல வழக்கு அப்படிங்கிற கருத்து வந்து இந்திய நீதித்துறைக்கு புதியதான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல நீதித்துறை அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட்லயும் நீதி அமைப்புகளை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.